ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோலன் லவ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 31 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஜூ ஃபேமிலியோடைய தலைவியாக ஆயிருப்பாங்க. ஆன உடனேயே அந்த பொறுப்புக்கு வந்த உடனேயே அவங்க மாமியார் செஞ்ச எல்லா தப்புகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க. உடனே பிரின்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் என்கிட்ட கொடு, நான் பேரரசர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு போகிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாட்டோடைய க்ரோன் பிரின்ஸ் இருக்கான் இல்லைங்களா, அவன் இது என்கிட்ட கொடு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல அப்படியே போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. அப்படியே அங்கேருந்து தொடங்கி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே பிரின்சஸ் கூட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்குப்பா, என்ன ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. எங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறோடைய இடத்துக்கு உடனே சொல்கிறாங்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னுடைய கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் அவங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறாங்க. யார் கூட? ஹீரோக்கும் இவங்களுக்கும் நடக்கிற கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய மேடு கேட்க, இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறா, இங்கே பாரு, அவள் பொண்டாட்டி, அதாவது எக்ஸ் ஒய்ஃபு 7 வருஷத்துக்கு முன்னே இருந்தே அதுக்கு பணம் காசு அதுக்காக அவங்க இல்லை. அவள் உண்மையிலேயே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இருந்தாள். இது வரைக்குமே அவன் மனசில் இவன் மட்டும்தான் இருக்கான். அப்படிப்பட்ட காதல் ஜோடியை நான் பிரிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய காதலை அழிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எங்கள் க்ரோன் பிரின்ஸு எல்லாரையும் மாட்டிகிட்டு இருக்கா. இந்த இடத்த சுற்றி நான் பாம்பு வச்சுருக்கேன், இதை ஒரு கொளுத்துன்னா அந்த படார்னு வரைக்கும் நீங்கள் பட்டார்னு போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல அவன் பேசுகிறான். அதாவது பிரின்ஸு பேசுகிறான், ஏய் பைத்தியக்காரனா நீ, இங்கே அவங்கெல்லாம் செத்தாங்கன்னா நீயும் செத்துருடா அப்படின்னு சொல்ல, நான் செத்தா சாகிறேன், ஆனால் நான் செஞ்ச தப்பு வெளியே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ரோன் பிரின்ஸ் எங்கே மானிப்புலேட் பண்ணிகிட்ருக்கான். அதாவது ஹீரோனிக்கிட்ட, நீ இதை கொடுத்தா நான் கொளுத்த மாட்டேன், அந்த ப்ரூஃபெல்லாம் என்கிட்ட கொடுத்துருமா, இல்லைன்னா நான் கொளுத்த மாட்டேன், அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோன் பிரின்ஸ் மானிப்புலேட் பண்ணிகிட்ருக்கேன். ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரி நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சடனாக அங்கே ஷூக்கிட்ட கொடுக்குறான். அதாவது நம்ம பிரின்ஸ் ஷூக்கிட்ட கொடுக்குறான். அதாவது யோசித்து பார்க்குறான், எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அதை அப்படியே கொடுக்குற மாதிரி போய் நம்ம பிரின்ஸுக்கிட்ட கொடுத்தோடனே இவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொளுத்தி விட்றாங்க. கொளுத்தி விட்டால் எல்லோரும் பயப்படுறாங்க. என்ன பண்ணுறது, அதை கொளுத்துனானா வெடிச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை கொளுத்தி விட இவங்க எப்படி போய் அதை அவைக்க முடியாது. பக்கத்தில் எல்லாருமே கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அப்படியே அந்த நேரத்தில் அப்படியே மாதம் நம்ம ஹீரோ அதை அப்படியே அவிச்சிட்டு நம்ம க்ரோன் பிரின்ஸை கத்தி முனையில் கழுத்தை வச்சு அப்படியே மடக்கிறாங்க. மடக்கின உடனே இவனை மொத்த பேரும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸுக்கு இதோன்னா வந்தீங்க, க்ரோன் பிரின்ஸை காலி பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. அப்படியே அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அது கூடவே அந்த ஸ்க்ரோல் இருந்துச்சு இல்லைங்களா, ப்ரூஃபு, அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே க்ரோன் பிரின்ஸை தூக்கிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே ஏன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோன் பிரின்ஸ் தானே எல்லாத்துக்கும் காரணம், அவன் ஓடிட்டா எப்படி அப்படின்றதுக்காக அவன் நம்ம ஹீரோனை மட்டும் கூட்டிக்கிட்டு நம்ம க்ரோன் பிரின்ஸை அவங்களோட தளபதிக்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டான். அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக ஒன்று சேர்ந்தம்பா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். இதுக்காக தானே 7 வருஷத்துக்கு அப்புறம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் அது எனக்காக இல்லை, நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் நீ தாங்கிக்கிட்ட, எதுக்கு நீ சொல்லக்கூடாதா கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் இருக்க, இதெல்லாம் வந்த கஷ்டமும் இல்லை, நான் சாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் பார்க்கலாம், அவங்க நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிவிட்டு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் இப்போ உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசிக்கிட்டு மனசுக்குள்ளே அப்படியே 2 பேரும் முத்தம் இட்டுக்கிறாங்க. முத்தம் இட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேடு சாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்கப்பா. சாவை கூப்பிட்டு வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு சொன்னாங்க, நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு சொன்னாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. ஏன்னா புள்ள அவனுக்கு என் புள்ள தான் அப்படின்றது தெரியுது இல்லையா, அப்படின்றது அவனுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவன் சாவை கூட்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதாவது இவ நினைக்கிறா இந்த மாதிரி மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் புள்ள வாய் தவறி சொல்லிட்டானா இல்லைனா மேடு வந்து அவள் சொல்லிட்டானா எப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு சாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. இவ்வளோ வேறு வழி இல்லை, அந்நேரத்துக்கு தான் நிறுத்தி நான் வரமாட்டேன், இந்தாப்பா உனக்கு நோட்டீஸு, அதாவது டைவர்ஸ் பேப்பரு அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு சொல்ல, நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு இவன் வேறு சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாது, இது வரலையும் 7 வருஷமாக வந்து நான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு தான் இது ஒன்று, அதாவது நான் பழி வாங்குறதுக்கு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நீயும் ஒத்துக்கிட்ட, இப்போ ஏன் மாற்றி பேசுகிற, அதெல்லாமே இதுதான், இது ஒரு கனவு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானையும் என்ன பண்ணுறான்னா, டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டல, அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்ல, நீ கிழிச்சு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஏகப்பட்ட தப்பை செஞ்சுட்டேன், இப்போ தான் சொல்கிறான் நான் என்னுடைய குழந்தைய கூட உனக்காக கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு லூஸ், நீ ஒரு அரக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஏன்னா இப்போ தான் தெரியுது இவன் தான் அவங்கள கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே உள்ளே விட மாட்டுறாங்க. ஹீரோயின் உள்ளே போக அப்படியே இவனும் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோகத்தோட அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். சொன்ன உடனே அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, என்ன தான் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாலையும் இப்போது மனசு விட்டு பேசலாம் இல்லைங்களா, அதுதான் அதெல்லாத்தையும் இது பேசிக்கிட்டு அதே போல் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. பையனை கூப்பிட்டுட்டு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சாக்கு அப்படியே மயக்க வர ஆரம்பிக்குதுங்க. மயக்க வந்தவொடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக, இதுக்கு காரணம் அந்த குரோன் ட்வின்ஸாக தான் இருக்கும், அதுவும் யாமியாவுக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவன் யாமியை பற்றி யோசிக்க, சரி அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போக அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. பாய்.